இந்த காலையில யாரெல்லாம் ஏபிசி ஜூஸ் குடிக்கிறீங்களோ, கண்டிப்பா உங்க பசங்க குடிக்க மாட்டாங்க. அதுக்கு தான் இது ட்ரிக்கியா கலப்படம் பண்றது. அவனுக்கு வந்து சிபிசி தோசைங்க. அதாவது கேரட், பீட்ரூட், கரி லீஃப் தோசை. இது வந்து பீட்ரூட் ஜூஸு. நான் எனக்கு கொஞ்சம் துருவி எடுத்துட்டு, பாதி வந்து அவனுக்கு துருவி, கொஞ்சம் பச்சை மிளகா போட்டு, இந்த பீட்ரூட் சாறை அரைச்சு, அதை வந்து தோசை மாவுக்குள்ள மிக்ஸ் பண்ணி ஒரு தோசை போட்டாச்சு. இதே மாதிரி தான் கேரட்டுமே. கொஞ்சம் பச்சை மிளகா போட்டு அரைச்சு, அதையும் தோசைக்குள்ள மிக்ஸ் பண்ணி போட்டு எடுத்துடணும். இதுக்கு நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். எப்பவுமே பசங்க வந்து இந்த ஹெல்தி ஃபுட் அப்படின்னா ஓட ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் நம்ம சாப்பிட்றப்ப அவங்களுக்கு கொடுக்கலன்னு ஒரு கில்ட்டி ஃபீல் இருக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி கலப்படம் பண்ணிடுறது. இது கேரட். இதுக்குள்ளேயும் கொஞ்சம் பச்சை மிளகா போட்டிருக்கேன். போட்டு நல்லா தோசை ஊற்றி எடுத்துட்டு நல்லெண்ணெய் போட்டு அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் வந்து கரி லீஃப் நான் வந்து ஆல்ரெடி பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது என்னன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேங்க. கறிவேப்பிலை எப்பெல்லாம் சும்மா கிடைக்குதோ அதை வாங்கி நம்ம இந்த மாதிரி பவுடர் பண்ணி பாட்டிலில் வச்சுக்கணும். எப்பப்போ தேவையோ அப்போ கலப்படம் பண்ணி எடுத்துலாங்க. இது பார்த்தீங்கன்னா கொள்ளு பொடி மேலே லைட்டாக தூவி விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் மேலே ஊற்றி ஒரு பரட்டி எடுத்துணும். இது 3 தோசையும் சாப்பிடணுன்னு கண்டிப்பாக சாம்பார் மட்டும் பத்தாது. காரசாரமாக தக்காளி சட்னியும் வேணுங்க. அதையும் செஞ்சாச்சு.